பாருங்க கேஸ், நான் வச்ச செடியில் கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் வந்திருக்கு. கீழே ஒரு கத்திரிக்காய், மேலே ஒரு கத்திரிக்காய். மேலே தெரியுதா கேஸ்? குட்டி கத்திரிக்காய், கீழே கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த சின்ன செடியில் அழகாக கத்திரிக்காய் பூத்துருக்கிறத பார்த்தா, கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. அதை பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இங்கே பாருங்கள், தெரியுதா? குட்டி கத்திரிக்காய், கீழே ஒரு கத்திரிக்காய். அதே மாதிரி ரோஸு அழகாக ரோஸ் பூத்துருக்கு. அந்த பக்கம் ஒரு ரோஸ், இந்த பக்கம் ரோஸ். ஒரு செடியில் 2 ரோஸு. நம்ம வச்ச செடியில் பூ பூக்கிறதும் காய் காய்க்கிறதும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நான் சொன்ன கலர் செம்பருத்தி. மஞ்சளும் இல்லை, ரோஸும் இல்லை, சொல்கிற மாதிரி ஒரு கலரு அழகாக இருக்குல்ல. மேலேயும் ஒன்று இருக்குது. இன்றைக்கி மொத்தம் 4 பூ பூத்துருக்கு. இந்த பக்கம் ஒரு பூ இருக்குது பாருங்கள். இந்த செம்பருத்திலே இன்னொரு கலர் கூட இருக்குது, அது பூக்கும்போது காமிக்கிறேன். இப்போ கனகாம்பரம் இதெல்லாம் இப்போ எடுக்கணும், கோவிலுக்கு கொடுக்க. இப்போ செடிகளுக்கெலாம் தண்ணி விட்டேன், அதான் மோட்ரு ஓடிட்டுருக்கு. அதேமாரி பச்சை மிளகா டெய்லி காய்க்குது. பறிச்சிட்டு போய் வைப்பேன். அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மிளகா மோரில் போட்டு காய வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? இந்த பக்கமும் இருக்குது. இதில் காய் வந்துட்டுல, பூ தான் இருக்குது. இல்லை, ஒரே ஒரு காய் வந்திருக்கு, அதுவும் பழுத்துருச்சு. அவ்வளோதாங்க. இந்த பூவெல்லாம் பிச்சு சாமிக்கு போட, பூவெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாமிக்கு இப்போ போகிறோம்னு சொல்லிட்டு சாமியோட கால் பாதத்தில் போய் ஹாப்பியாகும். பாருங்க, ரோஸ் எடுத்துட்டேன். 2 ரோஸு அழகாக இருக்கா. மஞ்சள் பூ பூத்துருந்தது. அடியில் கனகாம்பரமும் செம்பருத்தி பூவும் இருக்குது. அப்போ நான் போட்ட கொத்தவரக்காய் பாருங்கள், நல்லா உணங்கி காஞ்சிடுச்சு. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நாளைக்கு பொரித்து சாப்பிட்டுடலாம் எண்ணெயில் போட்டு. അത് കട്ടായി വരും. കയ്യിലുള്ള എത്ര എൻ്റെ വിളിയാണ് ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக பஞ்சாமிர்தம் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ இன்றைக்கி ஒரு சீப்பு பழம் கிடச்சதா, பஞ்சாமிர்தம் பண்ணிட்டேன். பழம், பேரிச்சம்பழம், கல்கண்டு, கிஸ்மிஸு, வெல்லம் எல்லாம் போட்டு பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணிட்டேன். நெய், தேன் எல்லாம் விட்டுருக்கேன்.